அனைவருக்கும் வணக்கம். பார்த்தேன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பிஎன் ஜங்ஷன் டையோடு ப்ரீவியஸ் இயரில் கேட் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸை பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸு டிஎன்இபி டிஆர்பி எக்ஸாம்ஸ் பப்ளிக் செக்டர் எக்ஸாமுக்கு எல்லாருக்குமே யூஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், த டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ பிஎன் ஜங்ஷன். த டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, decreases with decreasing current and increasing temperature. Diffusion capacitance of a PN junction decreases with decreasing current and increasing temperature. For a PN junction, match the type of breakdown with phenomenon. For a PN junction, match the type of breakdown with phenomenon. Avalanche breakdown. avalanche breakdown பார்த்தீங்க அப்படின்னா என்ன phenomenon அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, avalanche breakdown ஸோ நம்மளுக்கு collision of carriers with crystal ions. ஸோ avalanche breakdown collision of carriers with crystal ions. அடுத்து Zener breakdown. Zener breakdown பார்த்தீங்க அப்படின்னா rupture of covalent band due to strong electric field. Rupture of covalent band due to strong electric field. அடுத்து பஞ்ச் த்ரூ பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்ச் த்ரூ எது மூலமாக எந்த பினாமினன் மூலமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி எஃபெக்ட். ஸோ இதை நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன் டி கரெக்டான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு the switch speed of PN junction depends primarily on the switching speed of PN junction primarily depends on bracketல கொடுத்துருக்காங்க having a heavily doped கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸ்விட்சிங் ஸ்பீடு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷனில் மொபிலிட்டி ஆஃப் மைனாரிட்டி கேரியர்ஸ், லைஃப் டைமு, மொபிலிட்டி ஆஃப் மெஜாரிட்டி கேரியர்ஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் ஆஃப் மெஜாரிட்டி கேரியர்ஸ் இன் என் ரீஜியன். இதில் என்னது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்விட்சிங் ஸ்பீடு நம்மளுக்கு லைஃப் டைம் தான் கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணியிருக்கு. எந்த லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைனாரிட்டி கேரியர்ஸ் அல்லது மெஜாரிட்டி கேரியர்ஸ் இந்த எண்ட் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லைஃப் டைம் ஆஃப் தி மெஜாரிட்டி கேரியர் இன் தி எண்ட் ரீஜியன். ஓகேவா? ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் ஸ்விட்சிங் ஸ்பீடு இருக்குது. அடுத்து இன் ஜீனர் டயோடு only P region is heavily doped, only N region is heavily doped. இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா both P and N regions are heavily doped. ஜீனர் டயோடில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜீனர் டயோடுக்கு பேர் heavily doped டயோடு தான். ஓகேவா? ஸோ அப்போ both P and N regions are heavily doped. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா in a junction diode depletion capacitance increases with increasing reverse bias. Depletion capacitance decreases with increase in reverse bias அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிப்ளீஷன் கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ டிப்ளீஷன் கெப்பாசிட்டன்ஸு டிக்ரீஸ் ஆகும். அதான் நம்மளுக்கு கான்செப்ட். ரிவர்ஸ் பயாஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது வெரி இம்பார்ட்டன்ட், ரிவர்ஸ் பயாஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிப்ளீஷன் கெப்பாசிட்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அதுதான் பார்க்குறோம். ஸோ அப்போ எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு டிப்ளீஷன் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ரிவர்ஸ் பயாஸ் கிடையாது, இது கிடையாது. ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்கள், பி கரெக்டாக இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் டிப்ளீஷன் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஃபார்வர்ட் பயாஸ், இது கிடையாது. நம்மளுக்கு ஜங்ஷன் டயோடு ஆப்ஷன் பி தான் இது கரெக்டான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, in a uniformly doped abrupt BN junction, the doping level of N side is 4 times the doping level of P side. Doping level of N side is 4 times the doping level of P side. The ratio of depletion layer width of the N side versus P side. N side versus P side கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் கிரேடட் டயோடில் யூஸிங் சார்ஜ் டென்சிட்டி கண்டிஷன் அல்லது சார்ஜ் நியூட்ரலிட்டி கண்டிஷனை அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா WN/WP நம்மளுக்கு
NA by ND. இதில் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில், டோப்பிங் லெவல் ஆஃப் N சைடு இஸ் 4 times தி டோப்பிங் லெவல் ஆஃப் P சைடு. ஓகேவா? N சைடு நம்ம டினாமினேட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அக்செப்டர் போட்டிருக்காங்களா, மேலே உள்ளவரோட கீழே உள்ள அக்செப்டர் எப்படி இருக்கான், 4 times அதிகமாக இருக்கான். ஸோ அதே NA நம்ம எழுதிட்டு டிவைடட் பை 4NA. ND எப்படி இருக்கான், 4NA. ஸோ இதான் நம்மளுக்கு WN/WP. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த NA என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 1/4 எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்மளுக்கு 1/4.25. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இதான் நம்மளுக்கு டிப்ளீஷன் லேயர் வித் ஆஃப் N சைடு வர்சஸ் P சைடு. ஓகே, அடுத்து built-in potential in a PN junction. built-in potential in a PN junction பார்த்தீங்க அப்படின்னா is equal to the difference in Fermi level of the two sides expressed in volts. Increases with increase in doping level of two sides. Increases with increase in temperature is equal to the average of Fermi levels of two sides. ஸோ இதில் built-in potential அல்லது diffusion potential PN junctionல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவல் டு தி டிஃப்ரென்ஸ் இன் ஃபெர்மி லெவல் ஆஃப் தி டூ சைட்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் வோல்ட். ஸோ ஆப்ஷன் ஏ நம்மளுக்கு கரெக்டு. ஆப்ஷன் பியும் கரெக்டாக இருக்கு பாருங்கள். இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டோப்பிங் லெவல்ஸ். பில்டின் பொட்டன்ஷியல் எப்படின்னு டோப்பிங் லெவலில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா போத் சைடில் இதோட பிஎன் ஜங்ஷன் நம்ம பொட்டன்ஷியல் பில்டின் பொட்டன்ஷியல் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு 2 ஆப்ஷன் நம்மளுக்கு என்னது கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு the built-in potential across a PN junction, the diffusion potential across PN junction என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா decreases with increasing doping concentration. next increases with decreasing band gap, doesn't depend on doping concentration. increases with increase in doping concentration இப்போ தான் பார்த்தோம். increases with increasing doping concentration இதான் நம்மளுக்கு கரெக்டு, இப்போ தானே பார்த்தோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா so diffusion potential across PN junction increases with increasing doping concentration. Next question, Zener diode works on the principle of tunneling of charge carriers across the junction. tunneling of charge carriers across the junction. so இது முக்கியமான question. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா depletion capacitance Cj of an abruptly PN junction with constant doping on either side varies with reverse bias VRS. என்னென்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா Cj is directly proportional to the VR power minus 1/2. VR power minus 1/2. Cj is directly proportional to the VR power minus 1/2. ஓகேவா? ஸோ அடுத்த பார்ட்டு இன்னொரு இதில் பார்ப்போம். சரியா? இப்போ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள்.